பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். வரைந்திரன்றோவும் உள்ளங்கையில் வல்லவா எந்தன் புகலிடமே. வரைந்திரன்றோவும் உள்ளங்கையில் வல்லவா எந்தன் புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். இந்த நாளுக்கு என்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 7வது வசனம். சங்கீதம் 32:7. நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர் என்று இங்கே தாவீது எழுதுகிறார். தேவரீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர், என்னை உம்முடைய செட்டைகளின் நிழலிலே நீர் மறைத்துக் கொள்ளுகிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து கொள்ளுகிறீர், இரட்சண்ய பாடல்கள் என்னை எப்பொழுதும் சூழ்ந்து கொள்ளும்படி செய்கிறீர் என்று இங்கே தாவீது எழுதுகிறார். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு மறைவிடமாயிருக்கிறார். அவர் நம்ம எல்லா இக்கட்டுகளுக்கு விலக்கி பாதுகாத்து கொள்ளுகிறார். மாத்திரமல்ல, நம்மை சூழ்ந்து எப்பொழுதும் துதியினால இரட்சணிய பாடல்களினால நம்மை ஆண்டவர் சூழ்ந்து கொள்ளுகிறார். கர்த்தரை நான் எப்பொழுதும் ஸ்தோத்தரித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. ஆகவே இந்த காலை வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் நம்மை சூழ்ந்து கொண்டு பாதுகாக்கிறபடினாலே ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இரட்சணிய பாடல்களை நமக்கு தந்து நம்மை கலிகூற பண்ணுகிற தேவனாயிருக்கிறபடினாலே இந்த காலை வேளையிலே ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஒன்றையும் குறித்து துக்கப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், குறை சொல்ல வேண்டாம், நம்முடைய குறைவுகளையும் பேச வேண்டாம். அதற்கு மாறாக, ஆண்டவரே நீர் என் மறைவிடமாயிருக்கிறீர், என்னை எல்லா இக்கட்டுக்கு விலக்கி நீர் பாதுகாத்தீர் என்று சொல்லி ஆண்டவரை துதித்து நாம் பாடும் பொழுது அவர் இரட்சணிய பாடல்களை நமக்கு தருகிறார். அந்த பாடல்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. நாம் எப்பொழுதும் ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போம். எல்லா தடைகளும் நீங்கி ஆசீர்வாதங்கள் நம்மை தேடி வரும். ஆகவே உற்சாகமாய் இந்த காலை வேளையில் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 119ஆம் அதிகாரம் 114ஆம் வசனம் சொல்லுகிறது, என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே, உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். இங்கே தாவீது எழுதுகிறார், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். உம்முடைய வசனம் எனக்கு மறைவிடமாயிருக்கிறது, எனக்கு அது கேடகமாயிருக்கிறது. எந்த சத்துருடைய கிரியைகளும் என்னை தொட முடியாதபடி உம்முடைய வார்த்தைகள் எனக்கு ஒரு கேடகமாயிருக்கிறது, எனக்கு ஒரு மறைவிடமாயிருக்கிறது. ஆகவே உம்முடைய வசனத்துக்கு நான் காத்திருக்கிறேன் என்று தாவீது எழுதுகிறார். நாமும் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே ஆண்டவருடைய வசனத்துக்காய் காத்திருக்கும் பொழுது அவர் நம்மோடு பேசுகிறார். மாத்திரமல்ல, அவர் நம்மை தம்முடைய செட்டைகளுக்குள் மறைத்துக் கொள்ளுகிறார். நாகும் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அவர்தான் நமக்கு அரணும் கோட்டையுமாயிருக்கிறார். மாத்திரமல்ல, அவரை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். நாம் கர்த்தரை நம்பும் பொழுது அவர் நம்மை அறிந்திருக்கிறார். ஏற்ற நேரத்தில் நம்மை ஆண்டவர் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். அவர் நல்லவர். இக்கட்டு நாட்கள் வரும் பொழுது அவர் நமக்கு அரணான கோட்டையாயிருந்து ஒரு இக்கட்டும் துன்பமும் நம்மை நெருங்காதபடி ஆண்டவர் காத்துக் கொள்ளுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம்
12ஆம் வசனம் சொல்லுகிறது, உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். இங்கே தாவீது எழுதுகிறார், உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும். அதை நான் இழந்து விட்டேன். என்னுடைய குறைவுகளினாலே, என்னுடைய தவறுகளினாலே நான் இரட்சணியத்தின் சந்தோஷத்தை இழந்து போனேன். மறுபடியும் அதை எனக்கு திரும்ப தாரும். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று சொல்லுகிறார். இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்முடைய இரட்சணிய பாடல், அந்த இரட்சணிய சந்தோஷத்தை ஆண்டவர் மறுபடியும் நமக்கு தந்து நம்மை உற்சாகமான ஆவியினாலே நிரப்புகிற தேவனாயிருக்கிறார், பலப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார், நமக்கு ஆசீர்வாதங்களை அள்ளித்தருகிற தேவனாயிருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையில் இரட்சணியத்தின் சந்தோஷம் நமக்கு வரும் பொழுது, உற்சாகமான ஆவி நம்மை தாங்கும் பொழுது, நாம் எவைகளெல்லாம் இழந்தோமோ எல்லாவற்றையும் ஆண்டவர் பல மடங்கு நமக்கு திருப்பி தந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாயிருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். இந்த காலை வேளையிலே தாவீது சொல்லுகிறார், என் பலனும் கேடகமுமாய் கர்த்தர் இருக்கிறார். என் இருதயம் கர்த்தரை நம்பி இருந்தது, ஆகவே நான் சகாயம் பெற்றுக்கொண்டேன். ஆகையினால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். இந்த காலை வேளையில நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் களிகூற பண்ணுகிறார். அவர் தம்முடைய செட்டைகளுக்குள் நம்மை மறைத்துக் கொள்ளுகிறார். இரட்சணிய பாடல்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும்படி செய்கிறார். ஆகவே தான் மறுபடியும் தாவீது சொல்லுகிறார், நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது. இந்த காலை வேளையில நம் ஒவ்வொருடைய இருதயத்தையும் ஆண்டவர் களிகூற பண்ணுகிறார். அவருடைய பாட்டினாலே அவர் நம்மை நிரப்புகிறார், துதியினாலே நிரப்புகிறார். நம்முடைய முறிந்த ஆவிக்கு பதிலாக ஆண்டவர் துதியின் ஆடையை கொடுத்திருக்கிறார். ஆகவே இரட்சணிய பாடல்களை பாடி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி துதிக்கும் பொழுது நம்முடைய இக்கட்டும் நெருக்கமும் நம்மை விட்டு விலகி போகிறது. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நன்மையினால் நம்மை நிரப்பி ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார். ஆகவே இந்த காலை வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டுக்கு விலைக்கு காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர் என்று எழுதப்பட்ட வார்த்தையை கொடுத்தீர். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்று முதல் நீரே அவருடைய மறைவிடமாய் இருந்து எல்லா இக்கட்டுக்கும் அவர்களை விலைக்கு காத்து கொண்டு இரட்சணிய பாடல்களினால் அவர்களை நிரப்பி அந்த பாடல்கள் அவர்களை சூழ்ந்து கொள்ளும்படி செய்து அவர்களை மேன்மையாக உயர்த்தி இதுவரையிலும் அவர்கள் இழந்த எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் கொடுத்து அவர்களை மேன்மைப்படுத்தி எப்பொழுதுமே பாடி துதிக்கிறவர்களாய் இந்த காலை வேளையில மாற்றுவீராக. ஒவ்வொருடைய முறிந்த ஆவிக்கு பதிலாக ஒரு துதியின் ஆடை அவர்கள் மேல் வைத்து எப்பொழுதும் இரட்சணிய பாடல்கள் அவர்களை சூழ்ந்து கொள்ளுவதாக அவர்கள் களி கூர்ந்து ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்க ஒவ்வொருவருக்கு நீர் உதவி செய்யும். நீர் அப்படி செய்ய போகிறபடினாலும் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.